மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம் இருக்கும். அது முக்கியமா பார்த்தோம்னா விரை வீக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விரை வீக்கம் பிரச்சனையை எப்படி கையாளலாம்? அதுவும் நிறைய குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இது இருந்ததுன்னா வெளியில கூட சொல்றதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் அவனால பெயின் டாலரேட் பண்ண முடியலன்னும் போதுதான் இந்த பெயினே எனக்கு இருக்குன்னுட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஸ்க்ரோட்டம் விதைப்பைகளில் ஏதாவது அடிபடும் போது ஆண்களுக்கு வீக்கம் ஏற்படுது. ஸோ இதை பத்தின ஒரு புரிதல், இது ஹைட்ரோசில் இருந்தா எந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கணும்ன்றது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரி, இந்த ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்கும்போது நம்ம பேசிக்கா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், எதனால இந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம் வருதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்றது இந்த விரை வீக்கம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, லேசா எங்கேயாவது அடிபட்டு இருக்கும், அது தெரியாம கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அதுல இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது டெஸ்டிஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது அதிகமான வலி தெரிந்து அங்க நீர் கோத்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ இது காலப்போக்கில் என்ன ஆகும்னா, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி நீர் அதிகமா தேங்க ஆரம்பிச்சிடும். அது சாக்ல, அதாவது டெஸ்டிஸ்க்கும் ஸோ வெளியில இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் ஸ்கின் லேயருக்கும் இடையில ஒரு சாக் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அது டெஸ்டிஸை நல்லா பாதுகாக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கும் அந்த சாக்ல நீர் சேர ஆரம்பிச்சு அது வீக்கம் அதிகமான மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸ்க்ரோட்டம்க்கு மேல வெரிகோசில் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய வெயின்ஸ் எல்லாமே பல்ஜ் ஆகி வீங்கி அந்த இடத்துல நமக்கு சுருள் சுருளா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு இது நம்ம பார்க்கிறோம். ஸோ வெரிகோசில் பிரச்சனை நம்ம பார்க்கிறோம். ஸோ வீக்கம், ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆண்கள் என்ன உணவு முறைகள் எடுத்தா இதுக்கு சரியா இருக்கும்? சிலருக்கு வயிற்று பகுதியில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது நீர் சேர்ந்து ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த ஸ்க்ரோட்டம்ல சேர ஆரம்பிச்சிருது. இதை எப்படிங்க சரி செய்யலாம்? ஒரு சில ஃப்ளூயிட் மட்டும் சக் பண்ணி வெளியில ரிமூவ் பண்ணிட்டாலும் திரும்பவும் கொஞ்ச நாட்கள்ல 1 மாதங்களையோ 2 மாதங்களையோ நீர் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ வலி ரொம்ப அதிகமா இருக்கிறது, இதனால அடிக்கடி ஃபீவர் வர்றத நிறைய ஆண்களுக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ அடிக்கடி காய்ச்சல், உடல் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, நடக்கும்போது சிரமம், வலி ரொம்ப அதிகமா, லைட்டா தொட்டாலே வலி அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விதைப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கத்திற்கு பேசிக்கா நம்ம எந்த மாதிரி மூலிகைகளோ இல்ல சிகிச்சை முறைகளோ எடுக்கலாம், இதையும் நான் சொல்றேன். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தொடர்ந்து அந்த நீரை வற்றக்கூடிய மூலிகைகளாக நம்ம எடுக்கணும். அதே சமயம் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இது மஞ்சள். ஸோ இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நான் சொல்றேன். ஸோ மஞ்சள் பொடி, ஸோ நல்ல சுத்தமான மஞ்சள் பொடி 100 கிராம், சுக்கு பொடி 30 கிராம் எடுத்துக்கணும், கருஞ்சீரகம் 30 கிராம் எடுத்துக்கணும், சோம்பு 30 கிராம் எடுத்துக்கணும், நன்னாரி 30 கிராம். ஸோ நன்னாரி பொடி. ஸோ இது எல்லா பொடிகளையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் மற்றும் இன்ஃப்ளமேஷனை இது குறைக்கக்கூடியது. ஸோ ஸ்க்ரோட்டம்ல வீக்கம் இருந்தது, அந்த வீக்கத்தை குறைக்கவும் ஸோ அதை தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியேறுவதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்த்துதான் நல்ல தண்ணீர்ல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிட்டு தினந்தோறும் காலையில இதை குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ அப்படி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஸ்க்ரோட்டம், அதாவது ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னா அதற்கு ஏற்ற சிகிச்சை முறைகளும் எடுத்துக்கணும். இதுல முக்கியமாக சீந்தில் மாத்திரை அல்லது சீந்தில் உப்பு இந்த மாதிரி மருந்துகளோ, சீந்தில் சர்க்கரை மாதிரியான மருந்துகளோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மருந்துகளை மருத்துவ ஆலோசனைப்படி நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் குறையும். இதுலயுமே முக்கியமாக படிகார பருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய
கழிவுகளானது வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா வெளிப்பிரயோகமாக என்ன பயன்படுத்தலாம், இந்த இதை வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விராலி தைலம். ஸோ இந்த விராலி பேர்லயே இருக்கு பாருங்க, விராலி. ஸோ இது வந்து உடல்ல எந்த வகையான கட்டிகள் நீர்க்கோத்து இருந்தாலும், ஸோ அப்நார்மலா நமக்கு உடல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னாலும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம்க்கு எக்ஸ்டர்னலா இந்த விராலி தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த விராலி தைலத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா வலியை வந்து குறைக்கக்கூடியது, வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ முக்கியமாக அந்த அதிகமான நீர் சேர்ந்து வீக்கம் இருக்கிறத குறைப்பதற்கு இந்த விராலி எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த விராலி எண்ணெய் எப்படின்னா, ஸோ வீக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரோட்டம் மேல அப்ளை பண்ணினோம், அடி வயிற்று பகுதியில நல்லா மசாஜ் பண்ணி தினந்தோறும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை கூட சேர்த்து என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் பயன்படுத்தலாம். இந்த நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு சொல்ற விஷயம் வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது. அடுத்ததாக திரிஃபலா நெய். இந்த மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. ஸோ திரிஃபலா நெய்யும் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த வலி மற்றும் இந்த நீர் கோத்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக கழச்சி சூரணம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ ஆண்களுக்குன்னே இந்த விரை வீக்கம் பிரச்சனைக்காகவே ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனா கழச்சி. இந்த கழச்சி சூரணமும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு நம்ம அடிபட்டோ இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி இயற்கை முறையை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.